நமஸ்காரம். நல்லது நடக்கட்டும், நல்லதே மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்வில். மிதுன ராசிக்கு எப்படி சனி பெயர்ச்சி இருக்கும்? சனியானவர் மிதுன ராசிக்கு 8, 9 குடையவர், 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார். லக்னத்தில் குரு இருக்கிறார். ஜென்ம குருவாக மிதுன ராசிக்கு இருக்கிறது. 10ல் வேறு சனி இருக்கிறது. 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் 1.5 வருட காலங்களில் ஒரு அற்புத பலன்கள் நிகழும். 3ஆம் இடத்தில் இருக்கும் கேது திடமான தைரியத்தை கொடுப்பார். ராசியில் இருக்கக்கூடிய குரு மைக்ரேஷன் தருவார். சனி 10ல் இருப்பதால் தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்தல், தொழில் நிமித்தமாக பக்கத்து நாட்டிற்கு செல்வர், தமிழ்நாட்டுக்காரர் கேரளாவோ, பெங்களூர், பாம்பே இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று தொழில் முனைவோர் தொழிலை அங்கு தொடங்கினாலும், வேலை செய்யக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், வேறு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ் ஆர் மைக்ரேட்டட் திஸ் டைம். இந்த நேரத்தில் தான் அவர்கள் இவ்விடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு சென்று தொழில் முனைவர். 10ஆம் இடத்து சனி இரும்பு வியாபாரிகளையும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களையும், எண்ணெய் வித்துக்களை வைத்து ஆயில் ஸ்டோர் பண்றவங்க, அப்புறம் குவாரி, ஜல்லி, மணல், சிமெண்ட், இரும்பு கம்பிகள், கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் விற்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு உயரமான நேரம். இது அற்புதமா வேலை செய்யும் அவங்களுக்கெல்லாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சவர் மிதுன ராசிக்காரராக இருந்தா இந்த நேரத்தில் பெரும் பலனை அடைவார். 10ஆம் இடத்து சனி, சனிக்கு மந்தன் என்று பெயர். மந்தன் என்றால் மெதுவாக நகழ்பவர். சோ மந்தம் தொழிலில் ஏற்பட்டிருந்தாலும் பாக்கியஸ்தானத்தின் தன்மையுடைய ஒரு 10ல் உட்காரும் பொழுது தெய்வ அனுகிரகத்தால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை மிதுன ராசினியர்கள் அடைவார்கள். பெரிய அற்புதமான காலம் என்றே சொல்ல வேண்டும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருடம் அவர்களுக்கு சிறு தொல்லைகளை ஏற்படுத்துவேன் என்றால் ராகு பகவான் அந்த 9ஆம் இடத்தை விட்டு மாறுவார். அந்த நிலையிலே கொஞ்சம் மந்தம் ஏற்படும். மற்றபடி சனி பெயர்ச்சி மிதுன ராசிக்கு மிகுந்த நன்மையை அளிக்கும். நமஸ்காரம்.